வணக்கம் மக்களே, இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5 பல் சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜ் அப்புறம் நம்ம தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நண்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நண்டை நல்லா ஃபுல்லாக கிளறி விடுங்க. மசாலாவெல்லாம் ஒன்று சேரட்டும். இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் அண்டு ஜீரகத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எல்லாம் ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. மசாலா ஃபுல்லாக போட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மசாலா நல்லா வெந்து வர டைமில் தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இறக்க வேண்டியதுதான். நண்டு மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.